இந்த ஷரத் அப்படின்றவர் அவங்க அம்மா கூடயே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வந்திருந்தாரு. இதுல என்ன ட்விஸ்ட், ஏன் உண்மையாவே இவர் தான் உண்மையான அந்த நபரான டவுட் வரதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க அம்மா போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து சொல்றதெல்லாம் பொய்யுங்க, நான் அந்த மாநாடுக்கெல்லாம் போகலை, அவங்க வந்து சும்மா தான் சொல்றாங்க, காசு வாங்கிட்டு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆனா அடுத்த நாளே என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தெரியல. அவங்க அம்மா கூட அவரே வந்து நான் தான் மாநாடுக்கு போயிருந்தேன், எனக்கு தான் அடிபட்டுருச்சு, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு தாவேக்காவோட தலைவர் விஜயா மேலேயும் அந்த பவுன்சர்ஸ் 10 பேர் மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வராங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கு. முன்னாடி நாள் நான் இல்லை, எங்கள் அம்மா பொய் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டவர், அடுத்த நாளே நான் அந்த நபர், நான் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறது ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கே. இது உண்மையாக நம்புற மாதிரி இல்லையே. இதுக்கு பின்னாடி யாரோட தூண்டுதலாக இருக்கா? விஜய் அவர்களோட பேருக்கு நல்ல பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்றதுனால எதிர்கட்சிகளோட சதியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வந்து இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கு.